உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோமானால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடித்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். ஐயா, சிம்ம ராசின்னு சொன்னால் 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஒரு சிம்ம ராசி அப்பா இருக்கார், வீட்டு பிள்ளைகளெல்லாம் கூட கூப்பிட்டு ஆலோசனை கேட்பார். இப்போ இந்த காரியத்தை நான் செய்திடலாமா, இப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்பார். பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லாக வச்சுக்கிடுங்க, அது வாங்கிக்கிடுவார். இல்லை நண்பர்கள் மனைவி ஆலோசனை சொல்கிறாங்கன்னு உள்ளே வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்க தான் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செயல்படுத்துவாங்க. ஆலோசனைக்கு செயல்படுத்த மாட்டாங்க, தான் நினைக்கிறது தான் செயல்படுத்துவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு கேட்டிங்கன்னா, இப்போ ராசியில் கேது 7ல் ராகு. சில பேர் வேணும்னே வம்பு வழக்கோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படா நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குவீங்க, உங்கள் மேலே 4 கேஸை போடலான்னு பார்ப்பா. ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு குரு லாபத்தில் அமர்ந்து வருடம் பிறக்குது. குருன்னு சொன்னால் அவனுக்கு தனகாரகன் பேர், புத்திரகாரகன்னு பேர். குரு லாபத்தில் அமர்ந்து வருடம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கு குறைவே கிடையாதுங்க, பஞ்சம் கிடையாதுங்க. நல்ல பொருளாதார நிலை இருக்குங்க. அது நல்ல யோகமாக தான் இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய முன்னேற்றம். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கா இல்லையாங்கிறது வேற, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம். சார், ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கேங்கிற பல பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க. எல்லாருக்கும் எடுத்துக்கிடக்கூடாதுங்க, பல பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க. அதே மாதிரி வீட்டில் கல்யாணம், குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய பலருக்கு அந்த நல்ல செய்தியெல்லாம் வருங்க. கல்யாண செய்தி கூடி வரும், குரு லாபத்தில் இருக்கார். குழந்தை பாக்கிய செய்தி கூடி வரும், குரு லாபத்தில் இருக்கார். குரு நல்லது நடக்குங்க. ஆனால் இந்த குரு பகவான் 12வது ஸ்தானத்துக்கு வர போகிறாருங்க. அவர் வந்த பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜோசியத்துக்கு வரவங்க, சார் எனக்கு பெரிய கடனாக இருக்கும்பாங்க. கடன் நிறைய ஆகி போச்சாங்க. என்னங்க விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கியிருப்பார், கடன் அடைச்சிருப்பார். 2வது வீடு உடனே வாங்குவார், கடன் அடைப்பார். அடுத்து 3வது வீடு. இவருக்கு வயத்து பசி இல்லைங்க, முட்டு பசின்னு அர்த்தங்க. அளவாக வாழ்க்கை வாழறதை விட கடனில் வாழறது இவர்களே பழக்கிக்கிடுறாங்க. அப்படி பெரிய பெரிய வீடு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு அவருக்கு வாழ்க்கையில் ஒரு வாடிக்கையாகி போச்சு. ஆனால் கடன் சொல்லிக்கிடுவாங்க. அப்படி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் பெருகும்பீங்க. ஆனால் அந்த கடன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாங்க இருக்கும்.
இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க நீங்கள் நிறைய பண்ணுவீங்க. தங்கம் நிறைய வாங்குவீங்க. சில சிம்மராசிக்காரங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ இதில் எதில் கவனமாக இருக்கு பாருங்க. சகோதரக்காரகன் செவ்வாய் அவன் போய் அட்டமத்தில் உட்கார்ந்தாங்க. சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க. நாளுக்குரிய செவ்வாய் அட்டமத்தில் உட்கார்ந்துக்கும் போது சொத்து சம்பந்தமாக ஒரு வில்லங்கம் வீடு தேடி வருதுன்னு அர்த்தம்ங்க. அதில் கவனமாக இருங்க. புதிய சொத்துக்கள் வாங்குகிற போது எச்சரிக்கையாக இருங்க. அந்த சொத்து சம்பந்தமான சிலருக்கு டபுள் டாக்குமெண்ட் சம்பந்தமாக ப்ராப்ளம், சிலருக்கு வாஸ்து கோளாறு உள்ள வீடுகள், சிலருக்கு அந்த பத்திரம் மூல பத்திரம் சரியில்லாத இடங்களில் ஃப்ளாட் வாங்கிட்டு திண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுங்க. யார்கிட்டையாவது நீங்கள் வீடு வாங்கணும்னு ஒப்பந்தம் போட்டிங்கன்னா அந்த ஒப்பந்தம் போடும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க. சரியில்லாத ஆட்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு வீடை விற்க முடியாமல் நீங்கள் பையராக இருந்தாலும் செல்லராக இருந்தாலும் யாராக வேணா இருங்க, பிரச்சனை தாங்க. வீடு சம்மந்தமாக பிரச்சனைங்க. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதனால் சகோதர உறவுகள் கூட பாதிக்குங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆனால் 6 கூடிய சனி 8ல் உட்கார்ந்தாரு. பல பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க, வேலை போயிருமா, போயிருச்சா, அவ்வளவுதானா, அப்படிலாம் சொல்கிறாங்களே, எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க. பயப்படலாம் தேவை கிடையாது. அட்டமத்து சனி வந்துருச்சுன்னா எல்லாரும் விழுந்துடுறாங்கன்னு நம்பாதீங்க. பல பேர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அட்டமத்து சனியில் பெரிய பெரிய கம்பெனி நடத்துகிறவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்க. அதனால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி வருதுங்க. 6 கூடிய சனி 8ல் உட்கார்றாரு. அப்போது வேலை மாற்றம் உறுதிங்க. ஆனால் அந்த மாற்றம் ஏமாற்றம் கிடையாதுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு முன்னேற்றங்க. வேலை மாற்றம் முன்னேற்றங்க. இப்போ வாழ்க்கையில் சூப்பராக இருக்கிற பீரியட் இல்லை நீங்கள். இப்போ நீங்கள் கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. 2-11 புதன் அட்டமத்தில் உட்கார்ந்தான். திடீர் பண வரவு வருங்க. ஒரு ஃபாரின் எக்ஸ்போர்ட் முயற்சிகள் நல்லா இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேட்டில் வேலையை தடணும். வாழ்க்கை சூப்பராகிடும். அடுத்த மாநிலம், அடுத்த நாடுகளில் போய் வாழக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டுங்க. சந்திரனும் கேதுவும் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க. பலருக்கு சந்திரனும் ராகுவும் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க. பலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய புலம்புவாங்க. உங்களை நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்களோ அந்த நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், முதுகில் குத்துவாங்க. இந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல கூட யாரையும் நம்பி வாழ்க்கை ரகசியத்தை சொல்லாதீங்க. அதனால இந்த வருடம் என்பது பராபவ வருடம். மிக்சட் பலன்கள், அதாவது மாற்றம் இருக்குது உங்களுக்கு. அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக ஆகிக்கிடுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகரை வழிபடணும். விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி வரும். விநாயகர் அகவல் அப்படின்னு ஔவையார் பாடியிருக்கிறாங்க. அந்த விநாயகர் அகவலை படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை, சந்தோஷத்தை, வியாபார வளர்ச்சியை, நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றத்தை, கல்வியை கொண்டு வந்து கொடுத்துருங்க. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால்
நன்மைகள் நடக்கும், எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.